தமிழ் வணக்கம். இன்றைக்கி ஔவையார் பாட்டியை பற்றி ஒரு கதை சொல்லுவோமே. ஔவையார் பாட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து களைப்பாக வந்திருக்காங்க. அப்போ மரமே இல்லை. ரொம்ப வெயிலில் வந்தோடனே எப்படியா ஒரு மரம் கூட இல்லையே, நல்லா உட்காந்து போகலான்னுட்டு ஔவையார் பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க, யோசிச்சுக்கிட்டு முருகா எல்லாம் உன் செயல் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரம் முருகனுக்கு காதில் பட்டுருச்சு ஔவையார் பாட்டி சொன்னது. அப்போ என்ன செஞ்சுருக்காரு, முருகன் வந்து பாட்டி கூப்பிட்றாங்களே என்னன்னுட்டு வந்து முருகன் வந்து என்ன செஞ்சுருக்காரு, வந்து பார்த்துருக்காரு. சரி பாட்டி வெயிலில் வந்துட்டுருக்காங்க, அப்படி அவங்களுக்கு நிழல் தருவோமேன்ட்டு ஒரு நவா மரத்தை ரெடி பண்ணி, நவா மரம் பாட்டியம்மா உட்கார மாதிரிக்கு ஒரு நவா மரத்தை ரெடி பண்ணி அதில் பழங்களோடு வச்சுட்டு மாடு மேய்க்கிற பையன் மாதிரி மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ பாட்டியம்மா பார்த்துருக்காரு, ரொம்ப தூரத்தில் ஒரு மரம் இருக்கே, சரி அதில் போய் களைப்பாருவோம்னு வந்து உட்காந்து களைப்பாரி இருக்காங்க. உட்காந்து களைப்பாரின உடனே சப்பான்னு வந்து உட்காந்துக்கு மரத்தை பார்த்துருக்காங்க. அப்போ பையன் என்ன செஞ்சுருக்கான், பாட்டியம்மா கொஞ்சம் நவருங்க அப்படி சொல்லிட்டு ஓடியாந்து, நான் இப்போ தானப்பா வந்து உட்காடுறேன், கொஞ்சம் நவருங்க பாட்டியம்மா, நான் பழம் பறித்து சாப்பிடணும் அப்படின்ட்டு மேலே ஏறி போய் பழம் பறிச்சிருக்காரு. ஒரு மரத்தில் ஒரு வாதில் உட்காந்து அங்கிட்டு ஒரு கால் போட்டுட்டு பழம் பறித்து சாப்பிட்டு இருந்திருக்காரு. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, பாட்டியம்மா மேலே பார்த்துருக்காங்க, பையன் மேலே போகிறான்னு. ஒரு பழம் சாப்பிட்ட பார்த்துட்டு, நான் ரொம்ப தூரத்தில் வந்தப்பா எனக்கு களைப்பாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பழம் பறித்து போட்டுப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கு பாட்டியம்மா, இப்போ கேட்ட உடனே சரி பாட்டி தாரம் பாட்டி அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பழம் பாட்டின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு, நான் கூறிய மொழியில் உங்களுக்கு குழப்பம் எது பண்ண கேட்டால் என்னப்பா அது குழப்பமாக இருக்குது, எனக்கு எதோ நல்லா பழுத்த பழமாக சுட்ட பழமாக போடுப்பான்னு சொல்லிட்டாங்க பாட்டியம்மா. நல்ல நல்ல பழுத்த பழம் 10 ஒரு 15 பழம் 10-15 பழத்தை பறித்து போட்டிருக்காரு. அது நவா பழம் கீழே வந்தோன்னா மண்ணை தானே ஒட்டும். அப்போ மண் ஒட்டினோடனே பாட்டியம்மா சரியாக எடுத்து போய் அந்த பழத்தை ஊதி சாப்பிட்ருக்காங்க. அப்போ பையன் கீழே இறங்கி வந்து என்ன கேட்டிருக்காரு, பாட்டியம்மா பழம் ஊதி சாப்பிட்றீங்களே ரொம்ப சுடுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது பாட்டியம்மாவுக்கு திகச்சிட்டாங்க. இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு கேள்வியா அப்படின்னு பாட்டியம்மா செஞ்சிட்டாங்க. கேட்டுட்டு பையன் ஓடியே போயிட்டார், மாட்டை ஓடிட்டு வேகமாக போயிட்டார். போன உடனே பாட்டியம்மாவுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. ஒரு சின்ன பையன் இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்டுருச்சே, ஒரு சின்ன பையன் இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்டானே, நம்ம தடுத்து கேட்குறதுக்குள்ளே போய் ஓடிட்டானே அப்படின்னு பாட்டியம்மா செஞ்சுருக்காங்க. மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாயிருச்சு, அப்படியே ஒரே குழப்பமாயிருச்சு பாட்டியம்மாவுக்கு. குழப்பம்மானா உடனே வந்து நான் என்ன செய்யலாம் இதுக்கு. அன்றைக்கி அந்த நாள் முழுக்க இவங்களுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு பாட்டியம்மாவுக்கு. ஒரே குழப்பமான கேட்டானே, ஒரு பையன் கேட்டால் ஒரே குழப்பம். அந்த குழப்பம் தான் அந்த பழத்தை கீழேயும் போடலை, வாயிலையும் சாப்பிடலை, கையில் கொண்டுட்டு வீடு வந்துட்டாங்க. யோசிச்சுக்கிட்டு வீடு வந்துட்டாங்க. வீடு வந்தோடனே வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு மனசு திருப்தி இல்லை. ஒரு பையன் சின்ன பையன் நம்மளை இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டானே, ஒரு சின்ன பையன் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டானேன்னு பாட்டியம்மாவுக்கு ஒரே குழப்பம். அப்போ நைட்டு வந்து வச்சுட்டு, இவ்வளோ ஒரு சின்ன பையன் நம்மளை இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் முருகா எல்லாம் உன்னோட செயல் அப்படின்னு சொன்னோன்னு முருகனுக்கு காலில் விழுந்துருச்சு. முருகன் வந்துட்டு, பாட்டியம்மா நம்மளை நினைக்கிறாங்களே போகணுன்ட்டு போய், பாட்டியம்மா அது வேறு யாரும் இல்லை, நான் தான், தைரியமாக இருங்க அப்படி சொல்லிவிட்டு முருகன் மறைஞ்சிட்டார். பாட்டியம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலப்பா. நம்மளை வந்து முருகன் தான் நம்மகிட்ட விளையாண்டுட்டு இருந்திருக்காரு, இது நம்ம தெரியாமல் இருந்துட்டோமே அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. அன்றைக்கி மறுநாள் காலையில் எந்திரிச்சு போய் ஒரே புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. உலகமெல்லாம் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. கந்தன் முருகன் என்னை கௌரவம் போக்குவதற்கு விந்தை செய்துட்டார் என்று ஒரே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது கதை, இதுக்கு பாட்டாகவே சொல்லிடுவோம். இந்த கதையை பாருங்களேன். வேணி பருவத்திலே ஒரு நாள் வேலையிலே ஞானத்தமிழ் கடல் என்றிருந்த நாடும் புகழும் அவ்வை தூரமிக கலைத்து சோர்ந்து வரும் வழியில் ஓரத்தில் ஒரு நாளில் நிழலில் ஒதுங்கி சற்று நின்றார். மரமேறி சிறிதன் அணிதை மைக்க வந்தார். சிந்த மகிழ்ந்து நிற்க கனியை தின்று நிற்க கண்டார். நாவ வருதப்பா அழைந்தது நாவற்கனி தாய் என்றார். தவனை என்றாமல் அவனும் தருவான் என்று சொன்னார். சுட்ட பழம் வேண்டுமா அவை சுடாத பழம் வேண்டுமா, இஷ்டமுள்ள கனியை கேளு இன்றும் பறித்து தரேன். கூறிய மொழியில் உள்ளம் குழப்பம் எதுவப்பா, தெடியவனும் அப்பா சுட்ட தீங்கனி தாய் என்றார். மெத்த பழுத்துளந்து கருத்து வெழுத்த கனியாக 10-15 ஒன்றாய் பறித்து மண்ணிலிட்டார். ஒட்டிய மண்ணி இங்கே
கனி எடுத்து ஊதி நிற்கையில் ஒட்டிய மண்ணு இங்கே கனி எடுத்து ஊதி நிற்கையிலே சுட்டகனி இது என்று சிறுவன் சொல்லி மறைந்து விட்டான். மாடு மேய்ப்ப வேணும் என்னை மடக்கி விட்டான் என்று நாள் முழுவதும் அவ்வை ஞானத்தலை குனிந்தார். கந்தன் முருகனும் அவ்வையின் கருவம் போக்குவதற்கு விந்தை செய்தார் என்று புலவர் விளம்பி கொண்டாரம்மா. ரொம்ப புகழ்ந்து பேச பாட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டியம்மா. தமிழ் வணக்கம்.